அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு, பணம் வரும் வழிகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடும். இந்த பணம் வர்ற வழிகளை தெரிந்தால்தான் நாம் என்ன சொன்னோம், எப்பயுமே நம்ம ஒரு ஒவ்வொரு நாளும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் சக்ஸஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சு போகிறோம், சாயந்தரத்துக்குள்ளே என்ன சொன்னேன்னா அந்த குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு என்ன சொன்னேன், இதில் அரசாங்க வேலை பார்க்க போகிறவங்களுக்கு என்ன சொன்னேன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் அரசாங்க வேலை பார்க்க போகிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி லஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாதது, லஞ்சமோ அன்பளிப்புன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறார், ஆனால் அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அவருக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணி இந்த வேலைக்கு இவ்வளோதான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வாங்க மாட்டார். ஆனால் அவருக்கு இயற்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிப்பினை இருக்கும். கொடிப்பினை என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு மனிதனுடைய பிறப்பில் எந்தெந்த பாதங்களில் கிரகம் இருந்தால் அவருக்கு பணம் வரும். எந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னா எந்த பாதத்தில் கிரகம் இருந்தால் அவருக்கு சொத்து சேரும். இந்த ரெண்டும் ஒரு பாதத்தில் என்ன சொல்கிறான்னா 4 பாதத்தில் முதல் பாதம் உயிர், 2வது பாதம் அர்க்கம், 3வது பாதம் இல்லற சுகம், அதாவது விருத்தி. விருத்தி அப்படின்னா என்னது? நம்மளுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லலாம்னா 3வது பாதம். 3வது பாதம் என்பது விருத்தி. 4வது பாவம் என்று அந்த விருத்தியால் ஏற்பட்ட ஒரு சுகம். நீங்கள் 4ஆம் பாதத்தை எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்தோடைய 4ஆம் பாதத்தை பாருங்கள். இப்போ குருவோடைய நட்சத்திரம், கேதுவோடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் எல்லாம் கடகமாக வந்துடும். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா செவ்வாயோடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம், சனியனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தோடைய 4ஆம் பாதங்களை பாருங்கள், விருச்சிகம் வரும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சூரியனுடைய நட்சத்திரம், ராகுவோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தோடைய 4ஆம் பாதம்லாம் பாருங்கள் எங்கே வரும்? மீனத்தில் வரும். இந்த 4ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா கடகத்தோடைய 4ஆம் பாதத்தில் கடக வீட்டில் யார் உச்சம்? குரு உச்சம். அங்கே ஒரு சுகம் இருக்கு. இதில் விருச்சிகத்தில் கேது உச்சம், அங்கே ஒரு சுகம் இருக்கு. மீனத்தில் சுக்கிரன் உச்சம், அங்கே ஒரு சுகம் இருக்கு. அப்போ இந்த 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஆதிபத்தியம் என்ன சொல்கிறான்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா இந்த 4ஆம் பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இவங்க ஒரு சுகவாசி. ஏதோ ஒரு விதத்தில் நல்ல சுகத்தோடே இருப்பான். என்ன காரணம்னா அங்கே இந்த 4ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா குரு கேது சுக்கிரன் உச்சமாகிறார்கள். எப்பயுமே குரு ஒரு இடத்துல உச்சமாகிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கு 5ஆம் பாவத்தில் தொடர்பு உண்டு. கேது ஒரு இடத்துல என்ன சொல்கிறான்னா விருச்சிகத்தில் உச்சமாகும்போது அதற்கு 5ஆம் பாவத்திலையும் என்ன சொல்கிறான்னா இந்த 3 பேருமே, குரு கேது சுக்கிரன் 3 பேருமே
எப்பயுமே ஒரு தொடர்பில் இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்கிறேன்னா, பொருளாதாரம் சார்ந்த இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். அப்படிங்கும்போது உங்களுடைய பாதசார கட்டம் இருக்கு இல்லையா, உங்களுடைய பாதசார கட்டம் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த திருக்கணிதத்தில் நீங்கள் போடுறீங்க, திருக்கணிதம் இன்னொரு இடத்திற்கு அது பயன்படும், நம்முடைய வாழ்வியலுக்கு அது பயன்படாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறான்னா, குழந்தைகளை சேர்த்து 5, மருமகனை சேர்த்து 6, பேத்தியை சேர்த்து 7 பேர் இருக்கும். என்னுடைய கிளையண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான ஜாதகம் என்கிட்ட இருக்கும். ஒரு இத்தனை பேரை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. அந்த பேசிக் ஆஃப் மாடல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை என்ன சொன்ன சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. இந்த அடிப்படை சாஃப்ட்வேரில் எந்த பாதத்தில் போய் விழுகிறதோ அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை தர்க்கத்துக்கு நம்ம போயிட்டு நான் தான் பெருசு நீ தான் பெருசு, அதாவது என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதன் மூலமாக ஒரு லாபம் இருக்கிறது, என்னுடைய கிளையண்ட்டுக்கு என்ன இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவதில் ஒரு லாபம் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவனை போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பேசிக் சாஃப்ட்வேரில் உங்களுடைய பாதசாரத்தை போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்பரான ஒரு பாதங்கள் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலான்னா, இந்த அசுபதி மகம் மூலத்தில் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால், இந்த 3லே அசுபதி மகம் மூலத்தில் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, பரணி பூரம் பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கு பணம் எந்த வழியிலாவது கண்டிப்பாக வரும். கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கு என்ன சொன்னால் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட மாட்டார். ரோகிணி அஸ்தம் திருவோணம் 2ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கும் பணம் கண்டிப்பாக வரும். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் 2ஆம் பாதத்தில் என்ன சொன்னா, ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கு பொருளாதாரம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடும். திருவாதிரை சுவாதி சதயத்தில் என்ன சொன்னா, ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அவருக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா, மனிதனுக்கு என்ன சொன்னா, ஒரு பாதத்தின் 2ஆம் இடத்துல போய் கிரகம் உட்காரணும். இருக்கான்னு பாருங்க. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் அது இயக்குங்க கண்டிப்பாக அது சோறு போட்டுரும். அதற்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக உண்டு. பூசம் அனுசம் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஒரு பொருளாதார வலிமை உண்டு. அதுக்கடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி 2ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்தால் இதெல்லாம் எந்த நவாம்சங்கடை வரும் அப்படின்னா, ரிஷபம் கன்னி மகரம் இந்த 3 இடங்களில் அந்த கிரகம் உட்கார். ரிஷபம் என்பது என்ன சொல்கிறான்னா, காலபுருஷனுடைய 2ஆம் இடம். கன்னி என்பது காலபுருஷனுடைய 6ஆம் இடம். மகரம் என்பது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். இந்த இடங்களில் உங்களுக்கு அம்சத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். ரொம்ப தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு ரிஷபத்தில் கிரகம் இருக்கணும், அம்சத்தில். கன்னியில் கிரகம் இருக்கணும், மகரத்தில் கிரகம் இருக்கணும். இப்படி ஒன்று இல்லைன்னா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தின் மூலமாக வாழ்நாள் ஃபுல்லாக என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, பொருளாதாரம் வந்து கொண்டே இருக்கும். அது அருவி அப்படின்ட்டான். அது அருவி. இந்த அருவியை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்காமல் என்ன சொன்னா, என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம்.
உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த பலன் இருந்தால் அந்த பலனை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து விடுங்கள். அப்போ ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா, கன்னியில் ஒரு கிரகம் இருக்கிறதா, மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா? இவ்வளோ பேசுகிற எனக்கு வந்து சொன்னேன்னா வந்து கன்னியில் மட்டும் ஒரு கிரகம் இருக்கு, அது புதன். அந்த புதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து கொட்டி கொடுத்தது. அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்றான்னா அவ்வளவு அருமையாக கொட்டி கொடுத்தது வந்து இந்த புதன் தான். அப்போ அது எங்கே போய் உட்கார்ந்ததுன்னா அந்த புதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டான். அப்போ அனுச நட்சத்திரத்தில் வந்து 2ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்த காரணத்தினால் அந்த புதனால் நமக்கு கிடைச்சது என்ன சொல்றான்னா வந்து என்ன கிடைச்சதுன்னா வந்து என்ன சொல்றான்னா பெரிய வந்து என்ன சொல்றான்னா பொருளாதார வலிமை. ஜோதிடத்தில் வந்து புதன் வந்து என்ன சொல்றான்னா அம்சத்தில் வந்து என்ன சொல்றாங்க சொந்த வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜோதிடம் என்று சொன்னால் என்ன சொன்னா உட்கார்ந்த வந்தவுடனே வந்து எதிர்த்து உட்கார்ந்துருக்கிறோட மெய்சில் இருக்கு. நேற்று ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்கேன் கரூர்லேருந்து. அப்படி எடுத்தவுடனே யார் கேன்சரில் இருந்தாங்க, எங்கள் அம்மா இறந்தாங்க, ஐயா எங்கள் பாட்டி இறந்தாங்க. அப்போ தான் ஜோதிடத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பரிமளிக்க முடியும். நீங்கள் என்ன உங்கள்கிட்ட 1000 கணக்கு வழக்குகள் எல்லாம் இருக்கும், எத்தனையோ கணக்கு வழக்குகள் உங்கள்கிட்ட இல்லாத கணக்கு வழக்குகளா எல்லாம் இருக்கும். ஆனால் கிளையண்ட்டை வந்து என்ன சொன்னான்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறேன் நம்மகிட்ட வந்து மெல்ட்டாக வைக்கக்கூடியதுதான் ஜோதிடம். அப்போ என்ன சொன்னான்னா உங்களுடைய பண கிரகம் என்பது என்னன்னா ரிஷபத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறதா, கன்னியில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறதா, மகரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருக்கிறதா, இந்த கிரகத்தை இயக்குங்கள். நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து 6ஆம் பாவம் சார் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் எல்லாம் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது தான். அப்போ அந்த பொருளாதாரத்தை வந்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அதிர்ஷ்டத்தால் பணம் வரலாம், போராட்டத்தால் பணம் வரலாம், விரயத்தால் கூட பணம் வரலாம். அப்போ விரயத்தால் கூட பணம் வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து விரயத்தால் கூட பணம் வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து எந்த இடத்தில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம தீமை 6, 8, 12 வந்து தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு அவளிலே நீங்கள் பார்த்து முயற்சி பண்ணிட்டீங்க. அப்போ 6, 8, 12 உங்களுக்கு தீமை என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பார்க்கும்போது அது தீமையாகவே மாறிடும். இப்போ ஒரு மனிதனை பார்த்து இவன் கோபக்காரன் அவன் ஒன்றை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் தான் வரும். ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு நிலையை நீங்கள் பாருங்கள். ஒரு மனிதனை பார்த்து ஐயா இருந்தாலும் கோவப்படுவார். அப்போ நீ பேசும்போது அவர் கோவப்பட்டுருவார். ஏன்னா நீ விதைச்ச விதை தான், நீ விதைக்காத விதை கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான்னா மனித வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு சூத்திரம் சொல்கிறேன், எல்லா கிரகங்களுமே அதோடைய ஆதிபத்தியத்தில் நமக்கு ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறது. நம்ம அதை தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு போராளியாகவோ நம்மளை அழிக்க வந்த சத்ருவாகவோ நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ஏதாவது என்ன சொன்னான்னா கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ மகரத்திலேயோ அம்சத்தில் இருந்தால் அதன் மூலமாக பணம் வரும். இது பொருளாதாரம் சார். இந்த ஒரு கிரகத்தை பிடிச்சாலே வந்து சொன்னால் போதும். அதனால தான் நான் வந்து என்ன அடிக்கடி திருப்பதிக்கு போவேன். என்ன காரணம்? புதனுடைய ஆதிபத்தியம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் திருப்பதி போகிறேன். இப்போ எதுக்கு நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு வீட்டில் போகணும், நாங்கள் ரைட்டு போயிட்டு வருவோம். அப்போ என்ன சொன்னான்னா அங்கே அந்த புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் நமக்கு என்ன சொன்னா அருள் கடாட்சத்தை கொடுப்பார். ஓகேவா? அதுக்கடுத்து சரி எப்படி சார் சொத்து சேரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? சொத்து சேர்றது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி சேரும், சொத்து சேருவதற்கு என்ன வழி சார் அப்படின்னா என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய நட்சத்திர பாதசாரங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு
பணத்துக்கு ரிஷபம், கன்னி, மகரத்தை சொன்னேன். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து 4ஆம் பாதத்தில் ஒரு நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் கிரகம் இருந்தால், ஒரு நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தில் கிரகம் இருக்கணும். ஒரு நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம் என்பது எங்கே விழுகும் அப்படின்னா ஜலராசியில் விழுகும். ஒரு நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம். அப்போ என்ன சொன்னா, குரு கேது வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுடைய 4ஆம் பாதம் கடகத்தில் விழுகும். அதற்கடுத்து என்ன சனி, சுக்கிரன், செவ்வாயுடைய 4ஆம் பாதம் விருச்சிகத்தில் விழுகும். அதற்கடுத்து என்ன சொன்னா, புதன், சூரியன், ராகுவுடைய 4ஆம் பாதங்கள் எங்கே போய் விழுகும்? இதில் போய் விழுகுமா? இதில் மீனத்தில் போய் விழும். அப்போ ஜலராசியில் வந்து ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால், ஜலராசியில் வந்து ஒரு மனிதனுக்கு கிரகம் இருந்தால் அவன் கண்டிப்பாக சொத்து வாங்குவான், உறுதியாக வாங்குவான். அப்போ வீடு கட்டுவான், அதில் மாற்றலாம் கிடையாது. அப்போ நம்ம அந்த கிரகம் யார் என்பது நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பாதசாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து துட்டுக்கு வந்து மண் வீட்டில் கிரகம் இருக்கணும். துட்டுக்கு என்ன காசுக்கு எந்த வீட்டில் கிரகம் இருக்கணும்? மண் வீட்டில் கிரகம் இருக்கணும். அதற்கடுத்து சொத்து என்று சொல்லக்கூடிய சொத்து சேர்க்கணும் இல்லையா? அந்த சொத்து சேர்ப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பாதத்தில் 4ஆம் வீட்டில் வந்து கிரகம் இருக்கணும். 4ஆம் வீட்டில் வந்து கண்டிப்பாக கிரகம் இருக்கணும். அப்போ வந்து என்ன சொன்னான்னா, அப்படி கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு வீடு, வாசல், வாகனம் இருக்குது. எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, பொருளாதாரத்திற்கு வந்து ஒரு வீட்டில் மட்டும்தான் கிரகம் இருக்குது. ஆனால் வண்டி, வாகனம், வீடு, தோட்டம், துறவு, இந்த அமைப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா 2 இடத்துல கிரகம் இருக்குது. அப்போ அந்த 2 இடத்துல கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது 2 இடத்தில் வந்து 3 கிரகம் இருக்கிறது. விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, அதற்கடுத்து மீனத்தில் வந்து 2 கிரகம் இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து சொந்த வீடு 45 வயசுக்குள்ளே கட்டியாச்சு. அதற்கடுத்து மாடி வந்து அதற்கு பிறகு கட்டியாச்சு. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பூர்வீக வீடை இடித்து கட்டியாச்சு. ஓகேவா? வாகனம் வந்து என்ன சார், 2 வாகனம் வந்து 4 வீலர் இருக்குது. அதற்கடுத்து தோட்டம் இருக்கிறது, ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது பெருமைக்காக அல்ல. அது இறைவன் வந்து அந்த 4ஆம் பாதத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனை உட்கார வச்சார், செவ்வாயை உட்கார வச்சார், சூரியனை உட்கார வச்சார். ஓகேவா? அப்போ அம்சத்தில் வந்து எந்த ஒரு மனிதனுக்கு வந்து மண் வீட்டிலும் ஜல வீட்டிலும் கிரகம் இருந்தால் அவன் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா கஷ்டப்படும். சில பேர் வந்து சார் இருக்குது சார், ஆனால் ஒன்றும் இல்லையம்பிங்க. அதை இயக்கி இருக்க மாட்டீங்க. அந்த இயக்கம் வந்து என்ன சார், அந்த கிரகம் யாருன்னு தெரியணும் இல்லையா? அந்த கிரகம் யார், உங்களுடைய லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அப்போ அது தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது என்ன சொல்கிறான்னா, எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பணம் சேருவதற்கு நம்முடைய ஜாதகத்தில், நம்மளுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 2ஆவது பாதத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். சொத்து சேருவதற்கு நம்முடைய பாதசாரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்களுக்கு இறைவன் வந்து அருட்கொடை இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம் இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள்.
பார்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அதற்குண்டான வழிபாடு முறைகளை அந்த அது டியூனப் ஆகணும். இப்போ டியூனப் ஆகணும். இப்போ என்ன தொடர்பு கொள்ளணும்னா என்னுடைய நம்பரை வந்து நீங்கள் வந்து தட்டா தானே தொடர்பு கொள்ள முடியும். சரி, என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோவை வந்து இந்த நபரிடம் இந்த சார்ட்டை வந்து நம்ம வீடியோ இது பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நான் சொன்னானே நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் நான் பேசுகிறத பார்க்க முடியும். அப்போ எந்த ஒரு கிரகமும் நமக்கு இருக்கிற ஆதிபத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு கிரகமும் நமக்கு இருக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆதிபத்தியத்தை கொடுக்கணும், அதை போய் நம்ம நாடணும். நாடி வந்து அதை வந்து என்ன சொன்னோம், பரிசப்படுத்தணும், டியூனப் பண்ணணும், பரிசப்படுத்தணும், டியூனப்படுத்தணும். இப்படி டியூனப்படுத்தும் போது அது இயற்கையாகவே வேலை செய்யும். எப்படி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு செல்ஃபோனே வச்சுருக்கோம்னா என்ன ரீசார்ஜ் கம்மியானவொன்னே அது 3 நாளைக்கு முன்னாடியே சொன்னோம், உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கார்டோடைய வேல்யூஷன் இத்தனாவது நாளோடு முடியுது அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுத்துருது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறான்னா ரீசார்ஜ் நம்ம செல்லுலேருந்தே நமக்கு ஏற்றிக்கிட்டோம். அந்தளவுக்கு ஒரு பரிமாண வளர்ச்சியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா பணமும் பொருளும் பணம் ப்ளஸ் பொருள், சொத்து, வீடு, வாகனம் வாங்குவதற்கு, பணம் நன்றாக சரளமாக வருவதற்கு ரிஷபத்தில் கிரகம், கன்னியில் கிரகம், மகரத்தில் கிரகம். சொத்து வாங்குவதற்கு கடகத்தில் கிரகம், விருச்சிகத்தில் கிரகம், மீனத்தில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்நாளையில் அவங்க கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். இதே மாதிரி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து என்ன சொன்னேன் இன்னும் மண்டைக்குள்ளே கிடக்கு. அந்த வீடியோவை கொண்டு வரணும். எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.